அமர்ந்து பூஜை செய்வார்கள். ஆடி தபசு நாளில் அம்பிகையிடம் முன்வைக்கப்படும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுமாம். நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என கோமதி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் அம்பிகையை அன்போடு வேண்டுபவர்களுக்கு அம்பிகையின் அருளும் சிவன் மற்றும் நாராயணனின் அருளும் கிடைக்கும். இந்த ஆண்டு ஆடி தபசு திருநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. வழக்கமாக ஆடி மாத பௌர்ணமி நாளில்தான் ஆடி தபசு அமையும். ஆனால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி தபசு உற்சவமும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமியும் அமைந்துள்ளது. சங்கரன் கோவிலில் ஆடி தபசு நாளை மையமாக கொண்டு இந்த நாளில்தான் வழிபட வேண்டும் என்பதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாய்ப்பு இருப்பவர்கள் சங்கரன் கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபடலாம். சங்கரன் கோவில் செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சங்கரநாராயணர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது அம்பிகையின் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாத